இந்த வந்து காய்ஸ் இந்த ஜெல் ஷீட் தான் போட போகிறோம். ஆக்சிடென்ட்ரா. என்னங்க அது இப்படி எரியுது. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்புவை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம புதுப்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணோம். வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜெல் ஷீட் போடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா சீட்டு லாங் ட்ரைவ் போனால் சீட்டு ரொம்ப முக்கியம். ரொம்ப வருஷம் கழித்து நம்ம தனியாக சோலோ ட்ரிப் அடிக்க போகிறோம். போன சண்டே நம்ம புதுப்பேட்டையிலேயே ஃபுல்லாக ஓடிடுச்சு டைமு. இந்த சண்டேவும் புதுப்பேட்டையிலலாம். ஆனால் இந்த வாட்டி சீட்டு ரெடி பண்ண போகிறோம். என்னங்க அது இப்படி எரியுது. என்ன எரியுது? அப்பா பாவீங்களா, ஃபுல்லாக எரியுதுங்க. போட்டு எரிக்கிறாங்க. காய்ஸ் இங்கே ட்ராவல் போகிறாங்க போல. ஆடிக்கிட்டு இருக்காங்கய்யா. ஆடுறானு. ஹாய் ப்ரோ. சரி பாய். பாய். இந்த சண்டே வந்து சீட் ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைடிங் ஜாக்கெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நான் எங்கே பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னு மறக்காமல் அப்டேட் தெரியும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், நான் வந்து கொஞ்சம் தூரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லாங் வேறு, டிராஃபிக் வேறு. காய்ஸ் செம்ம டிராஃபிக்கு. ஐயோ, இந்த டிராஃபிக்கில் அந்த சண்டே டைம்லாம் வரக்கூடாதுங்க, அதான் கடுப்பு. பார்த்து கேஸ் ஃபேனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைக்கு வந்தாச்சு. அண்ணா ஃப்ரண்ட்டு மட்டும் ஜெல் ஷீட்டு எவ்வளோண்ணா ப்ரைஸு? உங்களுக்கு ஃப்ரண்ட் வரையும் வரும். ஓகே, இது எவ்வளோ? ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே கவர் போட்டுவோம். லைட்டாக சாஃப்ட் ஃபோமும் வரும். இதை வச்சு பண்ணிக்கிட்டோம் 2500. ஃப்ரண்ட்டு மட்டும் பண்ணால் ஃப்ரண்ட்டுக்கு 2500 மொத்தமாக. பேக் ரெண்டு பண்ணால் 4000 வரும். ஜெல்லுக்கு வந்து 1 இயர் வாரண்டி வரும். ஓகே ஓகே. லைஃப் வந்து நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு வரும். ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 மணி நேரம் 150 போகலாம். பெயின் அது மாதிரி இப்போ வாரத்துனா இன்னொரு பெரிய ஜெல் வரும். ஓகே ஓகே. அது பண்ணிங்கன்னா 3500 வரும். இல்லை அது வேணால் இதே போடுங்க. இரு பார்ப்போம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. சரிங்களா? ஓ அகலமாக இருக்கும். ஆ போட்டிங்கன்னா நீங்கள் 4 மணி நேரம் போனாலும் பெயின் இருக்காது. ஓகே ஓகே ஓகே. கோபுரம் வச்சுருந்தால கேட்குறீங்க. ஆ ஆ ஓகே ஓகே. ஃப்ரண்ட் வரி வச்சு ஃப்ரண்ட் பேக் ரெண்டு கவர் போட்டோன்னா ஒரு 3500. ஓ இது ஃப்ரண்ட் வரி வச்சு ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே கவரு எல்லாம் வந்துடும். எல்லாம் வச்சு பண்ணால் 2500. இதுவே ஜெல்லுக்கு 1 இயர் வாரண்டி வரும். ஓகே ஓகே ஓகே. செலவு அதோட நீங்கள் அடுத்த வாரி போட வேண்டாம். கவர் வரைக்கும் போட்டாலே போடும். ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு செலவு கிடையாது. ஆ 4 ஹவர்ஸ் போனாலும் பெயின் இருக்காது. ஓ இல்லை அது வந்து 100 கிலோமீட்டர் 1 ஹவர் ஒரு மணி பெயின் இருக்காது. அடிக்க போனால் இது சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஜெல்லு வச்சுருந்தீங்க வண்டி சீட் வந்து பெருசாக அதிகமாக வந்து எல்லா பேருக்கும் அதே தான் இருக்கும். ஓகே ஓகே. கவர் போட்டு பார்க்க நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்குன்னா வண்டி போயிட்டுக்கு மேலே பிளாக்கு சைடில் கிரே ஆட் பண்ணி வேணால் போடலாம். சைடில் கிரே வச்ச மாதிரி வேணால் பண்ணி கொடுப்போம். சைட்லேயே ஒரு 3D ஒன்று வரும் அந்த வண்டியில். ஓகே. அது மாதிரி கொடுப்போம். ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறீங்க? 2500. ஆ 2500. ஆ 1200 போடலாம். ஏன்னா 3500. இப்போ ஜெல்லை மட்டும் வச்சு கவர் போட்டால் ப்ரோஜனம் இருக்காது. ஆ நீங்கள் ரேட்டை கம்மி அப்படி தான் போடணும். நம்ம என்ன பண்ணோம்னா ஜெல்லு கீழே குஷன் வைப்போம். ஜெல்லு வச்சுட்டு ஜெல்லுக்கு மேலேயும் குஷன் வைப்போம். அதுக்கப்புறம் தான் கவர் போடுவோம். பேக்லேயும் ஏதாச்சும் ஒரு குஷன் வச்சு தான் கவர் போடுவோம். அப்படி அந்த கம்ஃபர்டபுள் தெரியும். சும்மா 3500 அது 3000 பண்ணிட்டேன். 3000 பண்ணி இது பண்ணி
இது போட்டுருங்க. ஆனால் எனக்கு மேலே அந்த சீட் கவர் மட்டும் டிசைனு பார்க்கவும் மாடலாகவே பண்ணிட்டேன். எனக்கே இந்த இது காய்ஸ் இந்த ஜெல் ஷீட் தான் போட போகிறோம். சரி சரி 400 அப்பா வண்டி தாய். காய்ஸ் நம்ம லாங் ட்ரிப்புக்கு நம்ம ஷீட்டு ரெடி பண்ண போகிறோம். பொண்ணு கட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த சீட்டு வலிக்குங்க, உட்காந்துட்டு போக முடியாது. என்னால் லாங் ட்ரிப்லாம் போனால் அவ்வளோதான். ஜெல் ஷீட்டு வச்சா தான் கரெக்டாக இருக்கும். பேஸ் செம்ம வலிங்க, கொஞ்ச நேரம் கூட ஓட்ட முடியல. இதில் லாங் ட்ரிப் எப்படி போவேன். கேஸ் நம்ம வந்து சிட்டி ஸ்டார்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் மாடி பேஸ் பண்ணல, ஸோ அது உங்கள் கடை தான். இந்த சீட்டும் நம்ம இது பண்ண போகிறோம், ரெடி பண்ண போகிறோம். வண்டி ஃபுல்லாக பாட்பட்டா கழட்டிட்டாங்க. இங்கே பாருங்க, உள்ள இவ்வளோ டஸ்ட் இருக்குது. கேஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சீக்கிரம். ப்ரோ எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க ப்ரோ, எப்போ வந்தாலும் புதுப்பேட்டைக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னேன். ஆனால் வந்து இன்றைக்கி சூப்பராக சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. ப்ரோ க்ளூ தடவரால் அவர் வந்து செம்ம ஃபாஸ்ட்டுங்க, டக்கு டக்குன்னு எடுத்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களும் சைஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த கவரும் தச்சுட்டாங்க. ஸ்பான்ச் வந்து ஒரு டக்கு டக்குன்னு கட் பண்ணி எடுத்துட்டாரு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர் வைப்பாங்களாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரிஜினல் ஷீட் இருக்கும், அது இல்லாமல் ஒரு ஸ்பான்ச்சு, அதுக்கப்புறம் நம்ம வாங்கின ஜெல் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பான்ச் வைப்பாங்களாம். சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 ஹவருக்குள்ளே எனக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க. மறக்காமல் போனீங்கன்னா சிட்டி ஸ்டார் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பைக் மாடிஃபிகேஷன் பண்ணதும் சேம் கடை தானா, ரெண்டும் அவங்களுக்கு தானா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கேஸ் ஜெல் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் சீட்டு சேஞ்ச் பண்ணால் போதும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா கைட் சொல்லியிருப்பார், இந்தமாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லியிருப்பார். நீங்கள் போனால் சேம் ரேட் தான் கொடுப்பாங்க. நான் வந்து ஓரளவு பேசி ஏதோ கம்மி பண்ணேன். ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனாக இருக்கும். R15 சீட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனாக இருக்கும், அதனால் கட் பண்ணாங்க. ப்ளூ கலர் வைக்கிறாங்கல்ல, ஸோ இது வந்து ஒரிஜினல் தான். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஜெல் ஷீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். நான் வந்து என்ன நினச்சேன்னா பீஸை வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து சைடில் வச்சு ஒட்டி எனக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு பீஸ் கூட வேஸ்ட் பண்ணல, அழகாக கரெக்டாக கட் பண்ணி சைடில் வச்சு எனக்கு வந்து அதுக்கு மேலே ஒரு ஸ்பான்ச் வச்சு எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயர் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பைக்கில் வச்சு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாங்க, கரெக்டாக இருந்துச்சு. இன்னொன்று ஒரு 3வது லேயர் ஒன்று வைப்பாங்களாம். வச்சு முடிச்சுட்டு நம்ம பிளாக் வித் கிரே வந்து சொல்லியிருந்தாங்க, அதை தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக மாட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட்டு சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைடிங் ஜாக்கெட் வாங்கிறதுக்காக இப்போ வந்து ஆர்டர் கொடுக்க போகிறோம். பாதி வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் பிளாக் வித்து ரெட்டு கேட்டிருந்தேன். ஏன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட்டும் சேம் கலரில் வாங்குவோம், க்ளவுஸும் வந்து ரெட் கலரில் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். அவங்க வந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாகிடும். நீங்கள் பிளாக்கு வித்து கிரே போடுங்க, ஓரளவு உங்களுக்கு வந்து நல்லா அது கலர் வந்து கம்மியானாலும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பின் சீட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பான்ச் வச்சு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. மேக்ஸிமம் நான் சோலோ ட்ரிப் தாங்க போகிறேன், அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இந்த ஒரே ஒரு ஜெல்லு தான் வருமா, இதுக்கு தான் நான் வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கேட்டு போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இது தாங்க லாஸ்ட் லேயரு. இது வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சீட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மொத்தம் தெரியுதா உங்களுக்கு, 3 லேயர் வருது. ஜெல் ஷீட் மட்டும் வச்சிங்கன்னா அது வந்து ஓரளவு யூஸ் இல்லையா, ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்தமாரி ஸ்பான்ச் வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க சஜஷன் பண்ணி அவங்க வந்து ஸ்பான்ச் அவங்களே வச்சு எனக்கு கொடுத்தாங்க, கட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு 1 ஹவருக்குள்ளே தான் டைம் எடுத்துச்சு. கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் பண்ணி கொடுத்தாங்க. மறக்காமல் புதுப்பேட்டைக்கு போனீங்கன்னா அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் நான் வந்து சீட்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு கிளிப்பு வந்து உங்களுக்கு போடுறேன், அப்போ தெரியும் என்ன ஆச்சுன்னா. நான் வந்து லொக்கேஷன்லாம் போட்டுட்டு போனாங்க, நாங்கள் இந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து ஆர்டர் கொடுக்கலான்னு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா கீழே படுத்திருந்தார். என்ன ஆச்சுன்னா ஆக்சிடெண்ட்டுங்க.
அவர் ஹெல்மெட் போட்டு இருந்தாராம். போட்டு இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த கல்லுல ஏதோ எடுத்துட்டு போய் விட்டுருப்பாருன்னு நெனைக்கிறேன். தலையில அடிபட்டு பிளட் லாஸ் ஆகி ஸ்பாட் அவுட்டுங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, பார்த்து வண்டி ஓட்டுங்க. சேஃபா இருங்க. என்னையும் ஃபர்ஸ்ட்டு விட மாட்டாங்க. நான் வந்து இவ்வளோ சேஃபா நான் போறேம்மா அப்படின்னு சொன்னனால தான் வீட்லயும் விடுவாங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, எனக்கு சீட்லாம் ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டெஸ்டிங் போட்டேன். இந்த மாரி ஸ்பான்ச்சிலாம் எப்படி இருக்குன்னு. செம்ம சாஃப்ட்டா இருந்துச்சு தொட்டு பார்த்தேன். நிஜமா சொல்றேன் வலிலாம் தெரியாது. ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாப்பு லுக்கு பார்த்தேன். கொஞ்சம் பெருசா இருந்துச்சு சீட்டு, ஃப்ரண்ட் சீட்டு. ஸோ அது உட்கார உட்கார வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் ஆகும்னு சொன்னாங்க. பார்ப்போம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட்டு ரெடி பண்ணியாச்சு. இதுவா கேமரா 22 செட்டா 38. இந்த அடாப்டர் எல்லாமே ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. கைஸ் சீட்டு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜெல் சீட்டுங்க, வலி தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சீட்டு முதல்ல வேணும். வலி தெரிலங்க. உட்கார உட்கார தான் அங்கே வந்து இந்த சைடில் கேப் தெரியுது. உட்கார உட்கார தான் அது ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல சீட்டு? இது உனக்கு கண்டுபிடிச்சோம் விடு. மோட்டோ வேர் ஆக்சிடென்ட்ரா.